ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி 2025 ஆகஸ்ட் 26, 27 விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்பொழுது செய்ய வேண்டும், விநாயகரை வழிபடும் முறை, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிற்பகலில் இந்த சதுர்த்தி திதி தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 27 பிற்பகல் 3 மணியோடு இந்த சதுர்த்தி திதி முடிவடைகிறது. அதனால் எல்லாருக்குமே அந்த விநாயகர் வழிபாடு அந்த செவ்வாய்க்கிழமை செய்வதா, 26ஆம் தேதி இல்லை புதன்கிழமை செய்வதா, புதன்கிழமை மாலை விநாயகர் வழிபாடு செய்யலாமா அப்படிலாம் சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றியெல்லாம் இந்த இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விநாயகரை போற்றி கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயக பெருமானிடம் நம்ம பூஜை செய்து வேண்டிய வரங்களையும் ஆசிகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நாள். இந்த மாதிரி நீங்க விநாயகரை வழிபடும் பொழுது நிச்சயமாக அடுத்த ஒரு வருடம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடை தடங்களும் இல்லாமல் உங்க வாழ்க்கையை வெற்றியானதாக மாற்றி அமைப்பார் நம்ம விநாயக பெருமான். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருடம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிற்பகலிலேயே ஆரம்பித்து புதன்கிழமை பிற்பகலோடு முடிவடைகின்றது. அதனால் நிறைய பேருக்கு இப்போ ஈவினிங்லாம் நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வாங்க. அவங்க செவ்வாய்க்கிழமை மாலை செய்வதா அல்லது புதன்கிழமை மதியத்தோடு முடிஞ்சிருதே, நம்ம அந்த நைட்டு செய்யலாமா அந்த மாலை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம சேனலில் அடுத்ததாக அந்த பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் பற்றி, எந்த நேரத்தில் செய்யக்கூடாது எந்த நேரத்தில் செய்யலாம், அதை பற்றி ஒரு பதிவு போடுவோம். அதை நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறவங்க தாராளமாக மாலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம். ஏன்னா வடநாட்டிலலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி 10 நாள் திருவிழாவாக அவங்க கொண்டாடுவாங்க. அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமை மாலை தாராளமாக நீங்கள் கொண்டாடலாம். அதே போல் புதன்கிழமை நீங்கள் மதியம் 2:45 மணியோடு அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை முடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் அவதரித்த இந்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். அதனால தான் நீங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டுமோ அந்த கேட்கின்ற வரங்களை எல்லாம் தானாகவே உங்களுக்கு வாரி வழங்குவார் விநாயக பெருமான். அவருக்கு பிடித்த நம்ம ஒரு சாதாரண கொழுக்கட்டையோ பாயசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சு, சுண்டல்லாம் செஞ்சு வச்சு அவரை வழிபட்டாலே போதும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். காரிய தடைகளை நீக்குவார். நீங்கள் அந்த வீட்டில் சுத்தம் செய்து பூஜை அறையெல்லாம் இப்போ நிறைய பேர் பிள்ளையார் புதிதாக வாங்கி அந்த மண்ணாலோ அல்லது வேறு அந்த பிள்ளையார் சிலையை வாங்கி பூஜை செய்கிற பழக்கமும் இருக்குது. நிறைய பேர் கலசம் வச்சு வழிபடுற பழக்கமும் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து பழங்கள் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பிள்ளையாரை வழிபடக்கூடிய அந்த பழக்கமும் இருக்குது. உங்களுக்கு என்ன பழக்கமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை மனதார விநாயகர் பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி புதிய துவக்கம் நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் துவங்கி பாருங்கள். நிச்சயமாக அது அபார வளர்ச்சியை அடையும். விநாயகர் பெருமான் அப்படின்னாலே வெற்றி தான். அதனால் புதிதாக நீங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு முயற்சி செய்ய போகிறது, இதெல்லாம் ஒரு நிலமோ வீடோ சொத்தோ வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணுறது, பதிவு பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வீட்டில் நம்ம பூஜை செய்கிற முறையை பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பூஜை செய்கிறதுக்கு முதல் நாளே வீட்டு அந்த பூஜை அறையெல்லாம் நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். விநாயகரை வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு விநாயகர் பெருமானை வாங்கிட்டு அதற்கு மனையில் அமர வைத்து நீங்கள் விநாயகரை அருகம்புல் அல்லது எருக்கம்பூ மாலை சூட்டி நீங்கள் வழிபட வேண்டும். அதே போல் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டுவது விநாயகர் பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வாழைக்கன்று இதெல்லாம் நிறைய பேர் கட்டுவாங்க. மாவிலை தோரணம் கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது விநாயகர் மிகவும் சந்தோஷம் அடைவார். அதே போல் நம்ம விநாயகர் சிலைக்கு நம்ம சொன்ன மாதிரி அருகம்புல் எருக்கம்பூ மாலை பூக்கள் பழங்கள் தேங்காய் இதெல்லாம் வாங்கி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபடணும். முக்கியமாக விநாயகருக்கு மிகவும் பிடித்த அந்த கொழுக்கட்டை அது படைத்து சுண்டல் படைத்து நீங்கள் வழிபடுங்க. அன்றைய தினம் விரதமாக நீங்கள் சைவமாக சமைத்து சாப்பிட்டாலே போதும்.
நம்ம பட்டினி விரதம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க வந்து விநாயகரை வழிபடும் பொழுது அவரது மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற ஒரு மந்திரம். ஓம் கணபதியே போற்றி அப்படின்ற மந்திரம். இந்த மாரி நீங்க என்ன உங்களுக்கு கணபதி ஸ்துதி தெரிந்தா அத வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி வழிபடுங்கள். முக்கியமா நீங்க வீட்ல பிள்ளையார் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகளை எல்லாம் அமர வச்சு பஜனை பாட்டு மாரி விநாயகர் பாட்டு வந்து பாட சொல்லுங்க. இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது அந்த வீட்டில் சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து நிலவும். இந்த மகிழ்ச்சியான அந்த ஒரு சந்தோஷமான சூழல் வந்து உங்க வீட்ல எப்பொழுதுமே நிலவும்படி நிச்சயமாக விநாயகப் பெருமான் செய்வார். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகளை போக்குவார். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அபாரமாக தொழில் வளர்ச்சி அடைய கண்டிப்பாக உதவி செய்வார் விநாயகப் பெருமான். சுப காரிய தடைகள் இருப்பவங்க அதெல்லாம் நீங்கணும். எங்க வீட்ல சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு இந்த நாள்ல நீங்க வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடைகளை நீக்கி சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு நிச்சயமாக விநாயகப் பெருமானின் அருளும், அருள் ஆசியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாரிலாம் நீங்க வழிபட்டதுக்கு அப்புறமா, நீங்க விநாயகர வச்சு வழிபடுறீங்க புதிதாக வாங்கி அப்படின்னா, உங்க குடும்பத்தில அது என்ன பழக்கமோ, அத போய் ஒரு நீர்நிலைகள்ல போய் கரைச்சிருங்க. 3ஆம் நாள், 5ஆம் நாள், 5வது நாள் இந்த மாதிரி. அதுவரைக்கும் விநாயகருக்கு டெய்லியும் வந்து நெய்வேத்தியம் வச்சு, அவருக்கு தீப தூப ஆராதனைகள வந்து செய்யணும், பூஜை செய்யணும். சும்மா அப்படியே சிலைய வாங்கி வச்சிடக்கூடாது. இந்த மாரிலாம் செஞ்சு நீங்க வந்து அவர வந்து நீர்நிலையில போயி கரைச்சிருங்க. இதே தான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய வேண்டிய வழிபாடு. நம்ம வந்து விநாயகர் சிலை வாங்குறவங்க எப்படி வாங்கணும்? வீட்ல வந்து எப்படி வந்து அத வந்து வழிபடணும்? அப்படின்றத பத்திலாம் ஒரு தெளிவான பதிவு வந்து போடுறோம். கண்டிப்பா அதையும் பாருங்க. இந்த மாதிரிலாம் பதிவுகள் பார்க்கணும், முக்கியமான பயனுள்ள பதிவுகள் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். ஏன்னா நம்ம சேனல்ல குடுக்குற எல்லா பரிகாரங்களும், பூஜைகளும் மிக மிக எளிமையாக தான் நம்ம வந்து சொல்வோம். சாதாரண எளிய மக்களும் செய்ற மாதிரி. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.